ज्वलत्कराळ जिह्विका तदत्कठोरदंश्रिका प्रदीप्त दिग्विदिक्तट प्रचण्डवह्निकीलका सहस्रशतसहस्रकोटिकोटिकेसर प्रभासमान भद्रनारसिंह ते नमो नमः नारसिंह ते नमो नमः। लोगा समस्ता सुगिनो भवन्तु। ஸ்ரீ ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா, ஸ்ரீ ஜெய ஜெய யோக நரசிம்மா. சுவாதிச்சுடர் சேனல் அன்பர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் தரிசிக்க இருப்பது புராணங்களில் போற்றப்பெறும் ஸ்ரீ நரசிம்மர் குடிசிறக்கும் திருக்கடிகை கஷேத்திரம். திருக்கடிகையே பிற்காலத்தில் சோழசிம்மபுரம் என்று பெயர் மருவியது. தற்பொழுது சோழிங்கபுரம் என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த க்ஷேத்திரத்திற்கு உரிய ஸ்தல புராணமும் அடியன் லவக்குமார் எளிய வரிகளில் வரைந்த ஸ்ரீ நரசிம்மர் பக்தி பாடலை கம்பீரமாக சிம்மக்குரலில் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் கர்ஜித்து பாடிய சிங்கராஜனை ஆராதித்த பாடலை பக்தியுடன் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. கேட்டு மகிழ்வீர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள இந்த சோழிங்கபுரமாகிய புண்ணியஸ்தலம் வந்தோரை வாழ வைக்கும் பெரும் தலமாக, யுக யுகமாக இயற்கை அழகுடன் மலைக்கோயிலாக, ஆன்மீக சின்னமாக அன்பர்களால் கொண்டாடப்படுகிறது. இஸ்தலம் சென்னையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ளது. அரக்கோணம் ரயில் மார்க்கத்தினின்றும், வாலாஜா ரோடு ரயில் மார்க்கத்தினின்றும், பானாவரம் ரயில் மார்க்கத்தினின்றும் இந்த ஸ்தலத்திற்கு பேருந்து வசதி உள்ளது. சோழிங்கபுரத்தில் முறையே பெரியமலை 1305 படிகளுடன் நெடிதுயர்ந்து அமைந்துள்ளது. பெரிய மலையில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேதமாக ஸ்ரீ யோக நரசிம்மர் யுகம் பல கடந்து கோயில் கொண்டுள்ளார். முதலில் தாயாரை தரிசித்து பின்னரே மூலவர் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. நாமும் தாயார் ஸ்ரீ அமிர்தவல்லியை தரிசித்து ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசிப்போம். திருமங்கை ஆழ்வாரால் அக்கார கனி என ஸ்ரீ நரசிம்மர் பாடல் பெற்றுள்ளார். ஆழ்வாரால் பாடப்பெற்ற அந்த ஸ்தலம் 108 திவ்ய தேசத்தில் 64வது திவ்ய தேசமாகும். முதலில் பெரியமலை மகிமையையும் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியின் பிரபாவத்தையும் நாம் காண்போம். 1305 படி ஏறிச் சென்ற நாம் அழகான ஜெயஸ்தம்பத்தை, அதாவது கொடிமரத்தை வணங்கி, தாயாரை வணங்கி உத்தரவு பெற்று ஸ்ரீ நரசிம்மர் மூலவரை தரிசிக்க முனையும் முன் ஸ்ரத்தையாக ஸ்ரீ நரசிம்மரின் முன் சப்த ரிஷியர்கள், அதாவது 7 ரிஷிகள் கை கூப்பிய பரவச நிலையில் அமைந்துள்ள திருக்காட்சியை கண்டு சப்த ரிஷியர்களை வணங்கி பின் பெருமாளின் திவ்ய தரிசனம் பெறுவோம். முதலில் கடிகாச்சலம் என்பதின் பெயர் குறிப்பை அறிவோம். அச்சலம் என்றால் மலை, கடிகை என்றால் காலத்தை அளவிடும் பண்டைய முறை. ஒரு கடிகை என்பது 24 நிமிடம் என்பதனை அறிவோம். இந்த க்ஷேத்திரத்தில் 7 ரிஷியரும் ஸ்ரீ நரசிம்மரின் பிரத்யட்சமான தரிசனம் வேண்டி பல வருடங்கள் தவம் சிறந்ததைக் கண்ட ஸ்ரீமன் நாராயணன் ரிஷிகளின் வேண்டுதலுக்கு ஏற்ப ஒரு கடிகை நேரம், அதாவது 24 நிமிட நேரம் ரிஷிகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்ம மூர்த்தியாக திருக்காட்சி அளித்தார். எனவே கடிகாச்சலம் என்ற பெயர் இந்த ஸ்தலத்திற்கு ஏற்பட்டது. நாமும் ஐதீகப்படி ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்து பின் 24 நிமிடம் இந்த மலையில் அமர்ந்து ஸ்ரீ நரசிம்மரை தியானிப்போம். பெரிய மலையில் ஸ்ரீ யோக நரசிம்மர் பின் இருகரத்தில் சங்கு சக்கரம் தரித்து, முன் இருகரத்தை யோக தாத்பரியப்படி முன் இரு பாதத்தில் இருத்தி, யோகப்பட்டை கட்டி, திருத்துழாய் மாலை மற்றும் புனித சாலிகிராம மாலை அணிந்து, பிரத்யேகமான செண்பகப்பூ பரிவட்டம் சூடி, அழகிய சிங்கன் என்ற திருநாமம் தொடங்க
அழகாக காட்சி தருகிறார். காண கண்கோடி வேண்டும். பெரிய மலையில் வீற்றிருக்கும் மூலவர் ஸ்ரீ யோக நரசிம்மரை மலை ஏறி வந்து தரிசிக்க இயலாதவர்களுக்காக பெருமாளின் உற்சவ திருமேனியாக ஸ்ரீ பக்தவச்சலர் கீழ்கோயில் என்றழைக்கப்படும் ஷோலிங்கபுர ஊர் நடுவே தனிக்கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார். என்னே ஒரு கருணை! பக்தர்களுக்காக மலையிறங்கி வரும் தெய்வத்தை நரசிம்மா என்றும் அம்மா என்றும் பக்தர்கள் உரிமை கொண்டாடுவதில் ஏதொரு வியப்பும் இல்லை. நாமும் நரசிம்மா என துதித்து மலை ஏறுவோம். வைகாசி மாதத்தில் கீழ்கோயிலிலேயே பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடந்தேறுகிறது. மூலிகை வளமும் இயற்கை வளமும் நிரம்ப பெற்ற பெரியமலை கொண்டபாளையம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. பெரியமலையின் மகிமைகளை விவரிக்கும் பொழுது இங்கு விஸ்வாமித்திர மகரிஷி வந்து தான் பெற்ற பிரம்மரிஷி பட்டத்தை வாயால் உறுதிப்படுத்த ஸ்ரீ நரசிம்மரை வேண்ட சிங்கராஜன் ஸ்ரீ நரசிம்மன் தயவால் வசிஷ்டர் விஸ்வாமித்திர மகரிஷி பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் என்றழைத்த வைபவம் இங்கு நடந்தேறியது. இது இந்த ஸ்தலம் இராமாயண காலத்திற்கு முந்தியது என்பதனை உறுதிப்படுத்துகிறது. துஷ்ட நிகிரகம் பக்த பரிபாலனம் என்பதற்கு ஏற்ப அசுரன் இரண்யகசிபுவை அழித்தொழித்து தன் கோபத்தை வெளிக்காட்டிய சிம்மம் ஸ்ரீ பக்த பிரகல்லாதனை காத்தருளி இன்றும் சோழிங்கபுரத்தில் கோயில் கொண்டு தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அன்போடு படியளக்கிறது. இந்த சோழிங்கபுர கஷேத்திரத்தில் ஸ்ரீ ராமானுஜரால் பாரத தேசமெங்கும் பெருமாளின் கைங்கரியத்திற்காக நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள், அதாவது பெரியோர்கள், கந்தவாடை பரம்பரையை சார்ந்த சீலஸ்ரீ தொட்டாச்சாரியார் சுவாமிகள் 450 வருடத்திற்கு முன் இருந்து இந்த ஸ்தலத்தை புதுப்பித்து பெரிய மலையை பொலிவுபடுத்தி வேண்டிய திருப்பணிகள் செய்துள்ளார். யோக புருஷரான ஸ்ரீ தொட்டாச்சாரி சுவாமிகள் மலைக்கு நடந்து செல்லும் பொழுது ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரே வழிகாட்டி முன் செல்வார் என்றால் ஸ்ரீ தொட்டாச்சாரியாரின் யோக வலிமையை என்னென்று கூறுவது? தில்லையில் சோழவேந்தனால் கடலில் வீசி எறியப்பட்ட ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை பின்னர் ஸ்ரீ தொட்டாச்சாரியார் பெரும் முயற்சி எடுத்து மீண்டும் தில்லையாம் சிதம்பர கஷேத்திரத்தில் ஸ்தாபித்தார் என்பது கர்ண பரம்பரை செய்தியாகும். ஸ்ரீ தொட்டாச்சாரியார் சுவாமிகள் வருடந்தோறும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ சுவாமியை தரிசிக்க வைகாசி கருட சேவைக்கு செல்வார். ஒரு சமயம் அவர் வைகாசி கருட சேவைக்கு அந்த நாளில் காஞ்சிக்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்ட பொழுது காஞ்சி கோயில் ராஜகோபுரத்தில் நின்று கருட வாகனத்தில் வெளிவந்த ஸ்ரீ வரதராஜர் தொட்டாச்சாரியாரின் வர இயலாத நிலையை உணர்ந்து காஞ்சியில் மாயமாய் மறைந்து சோழிங்கபுரத்தில் பெரிய மலையின் கீழ் அமைந்துள்ள தக்கான்குளம் என்ற இடத்தில் கருட வாகனத்துடன் ஸ்ரீ தொட்டாச்சாரியாருக்கு தரிசனம் தந்தார். இன்றைய நாள் அளவிலும் காஞ்சியில் காஞ்சி வரதர் ராஜகோபுரத்திற்கு வெளியே திருவீதி வரும்பொழுது வெண்பட்டு குடைகளால் ஸ்ரீ வரதராஜர் ஒரு நிமிடம் மறைக்கப்பட்டு வையம் கண்ட விசாக திருவிழா பலத்த ஆரத்தியுடன் நடைபெறுகிறது. தற்பொழுது தக்கான்குள கரையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தனி கோயிலில் பறக்கும் கருடன் மேல் ஸ்ரீ வரதராஜர் மூலவராக எழுந்தருளி தரிசனம் கொடுப்பது எங்கும் இல்லாத திருக்காட்சியாகவே உள்ளது. இந்த ஸ்ரீ வரதராஜர் கோயிலை ஸ்ரீ தொட்டாச்சாரியார் வம்சத்தில் வந்த ஆச்சாரியார்கள் இன்றும் பராமரிக்கிறார்கள். மூலவரான தக்கான்குள கல் கருட ஸ்ரீ வரதராஜ பெருமாளை அன்பர்கள் தரிசிக்க பிரார்த்திக்கப்படுகிறது. ஐதீகப்படி அன்பர்கள் தக்கான்குளத்தில் நீராடி கொண்டபாளையம் எனும் மலை அடிவாரத்தை அடைந்து பெரிய மலைப்படிகளில் ஸ்ரீ நரசிம்மனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே மலையேற வேண்டும். நாமும் அதையே பின்பற்றுவோம். இந்த திவ்ய தேசத்தில் சிறப்பாக மண்டல சேவை பக்தர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் தாத்பரியமானது நீடித்து மனம் நாடும் ஒரு ஒப்பற்ற வேண்டுதலை அடியார்கள் மனதார வேண்டி 48 நாட்களுக்கு தங்கள் இல்லங்களுக்கு செல்லாது பெருமாளை தினம் 108 பிரதர்ஷனம் வருவதே ஆகும். இன்றளவும் மேற்படி வேண்டுதல் மண்டல சேவை என்று பக்தர்களால் அனுசரிக்கப்படுகிறது. சோழிங்கபுர அரசன் வரமழை பொழியும் கலியுக வரதன்
விஞ்ஞான மருத்துவத்தால் இன்றளவும் அறிய இயலாத பில்லி, சூனியம், ஏவல், மனசஞ்சலம், மனப்பிரமை ஆகிய நோய்களை தீர்க்கிறார். இக்கோயில் பட்டாச்சாரியார்களின் பக்தர்கள் முகத்தில் புனித நீரை வீசி தெளித்து புத்தியை, சித்தத்தை செம்மை செய்கிறார்கள். பயந்து நடுங்கும் குழந்தைகளுக்கு இந்த மந்திர நீர் ஓர் மாமருந்தாக விளங்குகிறது. பாலகன் பிரகல்லாதனுக்காக ஓர் மாபெரும் அவதாரம் கண்ட ஸ்ரீ நரசிம்ம பிரபு வந்தான், வென்றான், சென்றான் என்று மின்னலாய் அவதரித்து ஒரு நொடியில் இடியாய் அசுரனை அழித்து மறு நொடியில் வைகுந்தம் சென்றார் என்பது பகவான் பக்தர்களுக்கு அருளும் வேகத்தை உரைப்பதாக இருந்தாலும் அடியவர் உள்ளத்தில் நீங்காது என்றும் நின்றான் என்பதனை அடியன் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன். பெரிய மலையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி வருடத்தில் 11 மாதம் தவத்தில் இருப்பதாக ஐதீகம். கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து சுவாமி வெளிமலர்ந்து வரம் தருகிறார். அதுவரை சிறிய மலையில் எழுந்து அருளியுள்ள ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு வரமளிப்பதானது ஐதீகம். சிறிய மலை ஸ்ரீ யோக ஹனுமாரை எதிர்வரும் தொடரில் தொடர்ந்து தரிசிக்கலாம். நாளை என்பதில்லை, நரசிம்மனிடத்தே என்பது நரசிம்ம சுவாமி அப்பொழுதிக்கு அப்பொழுதே, அன்றே, உடனே நம் இன்னல்களை தீர்ப்பார், வேண்டும் வரம் அருள்வார் என்பது இந்த ஸ்தலத்தை தரிசித்து உணரலாம். இந்த ஷோலிங்கபுர ஸ்தலம் கல்வி, கேள்வி, ஞானம், திருமண பாக்கியம், குழந்தை பேறு, வியாபார விருத்தி ஆகிய பேறுகளுடன் மனதின் அச்சத்தை, பயத்தை, பில்லி சூனியம், ஏவல் ஆகியவற்றை நீக்கும் அற்புத ஸ்தலமாகும். மிக பிரம்மாண்டமான இந்த திவ்ய தேசத்தை பற்றி, தாயாரின் பெருமையை பற்றி, தாயாருக்கு எளியனால் எழுதப்பெற்று கலை மாமணி திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களால் பாடப்பெற்ற பாடலை அடுத்த தொடரில் சிந்திப்போம். சுவாதிச்சுடர் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு க்ஷேத்திரத்தின் ஸ்தல புராணமும் பிரபல பாடகர்களால் அடியேன் எழுதிய பக்தி பாடல்கள் அணிவகுத்து வெளிவரும் என்பதுடன் சுவாதிச்சுடர் சேனலை தாங்கள் மனதில் பதியப்பெறவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அன்புடன் வேண்டப்படுகிறது. அன்பன் சி.ஆர். லவகுமார். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய ஜெய யோக நரசிம்மா. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள சி.ஆர். லவகுமார். ஓம் நிருசிம்ஹாய வித்மஹே வஜ்ரநகாய தீமஹி தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாத் தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாத் தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாத். நரசிம்ம ஜய ஜய நரசிம்ம, நரசிம்ம ஜய ஜய நரசிம்ம, ஜய ஜய நரசிம்ம, ஜய ஜய நரசிம்ம, ஜய ஜய நரசிம்ம, ஜய நரசிம்ம. தக தக தகவென ஜுவாலை வீசிட, கன 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 என விழிகள் சிவந்திட, சீரின நரசிம்மன் சினன்றன நரசிம்மன். தக தக தகவென ஜுவாலை வீசிட, கன 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 என விழிகள் சிவந்திட, சீரின நரசிம்மன் சினன்றன நரசிம்மன். ஜெய ஜெய நரசிம்மா, ஜெய ஜெய நரசிம்மா, ஜெய ஜெய நரசிம்மா, ஜெய நரசிம்மா.
கிடு 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 என அண்டம் அதிர்ந்திட பட 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 என கற்கள் பொடிப்பட சீத்தன நரசிம்மன் தகித்தன நரசிம்மன் சட 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 என மரங்கள் முறிந்திட மட 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 என கடலும் பொங்கிட கனன்றன நரசிம்மன் கர்ஜித்தன நரசிம்மன் ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மா விடு விடு என நிலவும் எழுந்திட கட 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 என கதிரும் சாய்ந்திட வானீங்கின நரசிம்மன் தூங்குகுந்தன நரசிம்மன் படீர் படீர் என மலைகள் வெடித்திட மடேர் மடேர் என தூணும் பிளந்திட உதித்தன நரசிம்மன் ஜனித்தன நரசிம்மன் ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மா இடியோடு ஒலி முழங்க மின்னல் மின்னிட ஓங்காரம் வீங்கரிக்க ஒளியும் கூடிட இடியோடு ஒலி முழங்க மின்னல் மின்னிட ஓங்காரம் வீங்கரிக்க ஒளியும் கூடிட அவதரித்தனன் நரசிம்மன் அனுகிரகித்தனன் நரசிம்மன் அவதரித்தனன் நரசிம்மன் அனுகிரகித்தனன் நரசிம்மன் அசுரனை அழித்தவன் நரசிம்மன் அன்பனை காத்தவன் நரசிம்மன் அசுரனை அழித்தவன் நரசிம்மன் அன்பனை காத்தவன் நரசிம்மன் ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மா தக தக தகவென ஜுவாலை வீசிட கன 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 என விழிகள் சிவந்திட சீரின நரசிம்மன் சினன்றன நரசிம்மன் சீரின நரசிம்மன் சினன்றன நரசிம்மன் நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா